தமிழக அரசியல்ல ஒரு பெரிய கேள்வி தற்போது வைரலாகி வருது. ஏன் ஸ்டாலின் அவர்கள் விஜயை பத்தி பேசாம அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கறதான். விஜய கடுமையா விமர்சனம் செய்கிறார், ஆனா ஸ்டாலின் பதில் சொல்லவே மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இது பலருக்கும் ஒரு சந்தேகம்தான், அல்லது இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜாங்கிற நிலைமைக்கு கூட இருக்கு. இதை பத்தின உண்மையை தான் முதல் முறையா உடைத்து கூறியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சன் டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமியை கடுமையா விமர்சிக்கிறீங்க, ஆனா விஜயை மட்டும் கடுமையா பேசும்போது நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? இந்த கேள்விக்கு பதிலளித்த ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்தினாரு. அவர் கூறிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, நான் யாரையும் கடுமையா விமர்சிக்கவில்லை, எதிர்கட்சி தலைவருங்கிறதுனால இபிஎஸ்க்கு பதில் சொல்றேன். விஜய் போன்ற புதியவர்கள் திமுகவை விமர்சிப்பது வழக்கம்தான், அது வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் ஒரு வழி. மேலும் அவர் சொன்ன முக்கியமான லைன் என்ன அப்படின்னா, திமுக ஒரு ஆக்க சக்தி, அதை விமர்சித்தா சிலர் வளர முடியும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாம இதை சும்மா கேட்டு விட்டு போகக்கூடாது, இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் கணக்கு இருக்கு. விஜய் இப்போ ஒரு நடிகர் மட்டும் இல்ல, அவர் அரசியல் களத்தில் நுழைந்திருக்கிறாரு. அவருடைய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இது இளம் வாக்காளர்களை அதிகமா இருக்குது. இதுல பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் அமைதியா இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இக்னோர் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல விஜய்க்கு ரிப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு இன்னும் அதிக கவனம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொன்னு, பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இமேஜ், நான் எல்லாருக்கும் பதில் சொல்லும் லெவல்ல இல்லை அப்படிங்கிற இமேஜ். அப்புறம் இன்டைரக்ட் மெசேஜ், நீங்க வளரும்னா திமுகவையே விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலை பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர், புதிய அரசியல் பதில் பார்த்தோம்னா நேரடி மறைமுகமாக சொல்றது, அதுக்கப்புறம் அரசியல் பொறுப்பு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரிலாம் பார்க்கப்படுது. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன